சொல்லுங்க. இது ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி கிராமம் ஸ்ரீ பழந்தினி கற்பனஈஸ்வர சுவாமி இங்க திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இது பழம்பெரும் கோயில். இது பாத்தீங்கன்னா பொற்கோயில் மாதிரி தான். வருடம் சிவராத்திரி அன்று இரவு 12 மணி அளவில் சிறப்பு பூஜை நடைபெற்று அடுத்த நாள் காலையில் காவிரி தீர்த்தத்துக்கு சென்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று எல்லாம் கண்டிக்கிழங்கு மொச்சை எல்லாம் பச்சையா படைச்சு சிறப்பா பூஜை நடைபெற்று அந்த பூஜையில் வைக்கப்பட்ட கனி, வெள்ளி காசு, வெள்ளி மோதிரம் மூன்றும் பெருமளவில் கடும் போட்டி இடையில் ஏலம் எடுத்து பக்தர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் கொண்டு சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்தால் நல்ல வீட்டில் அமைதியும் கால்நடைகளுக்கு ரொம்ப எந்த ஒரு பாதிப்பும் வராம குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்குதுன்னு ரொம்ப மக்கள் நம்பிக்கையா எடுக்கிறாங்க. அதனால ரொம்ப சிறப்பா வருடம் அந்த பூஜை ரொம்ப சிறப்பா நடைபெறுகிறது. இந்த எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா ஒரு 24 நாள் சாமி பாதத்திலேயே வச்சு பூஜிக்கப்பட்டு எலுமிச்சம்பழம், வெள்ளி காசு, வெள்ளி மோதிரம் எல்லாமே சாமியோட பாதத்துல வச்சு பூஜிக்கப்பட்டு அந்த எலுமிச்சத்துக்கு ரொம்ப பவரா இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் ரொம்ப நம்பிக்கையா எடுத்துட்டு போறாங்க. அதை வச்சு பூஜை பண்ணா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணா வீட்டுல ரொம்ப அமைதியா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. கோயில் திருப்பணிக்குழு இளவரசன். என் பேர் பரமசிவம். விளக்கேத்தி புதநாமல வலயத்துல இருக்கிறான். இங்க புதநாமல வலயத்துல பழந்தினி கற்பனீஸ்வரர் கோயில் பழமை வாய்ந்த கோயில். இவங்க மதியழகர் பூசாரி. இப்போ இவங்க அப்பா மகாசாமி நாடார் பூசவன்னிலிருந்து எங்களுக்கு இந்த ஆன்மீக நம்பிக்கை இருக்குது. ஆண்டவனை நம்புறான். இந்த ஏலப்பொருள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனா போட்டினால எடுக்க முடியல. இந்த வருஷம் எடுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. 52,500 ரூபாய் மோதிரத்துக்கு இருக்கிறோம். என் பரமசிவம். எடுக்கிறது ஒரு ஆர்வம். சாமிக்கு நம்ம பணம் உதவன நாமளும் நல்லா இருக்கணும், சாமி வளரணுங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க எடுக்கிறோம். $18,500